நேயர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கும் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேக்கியின் ஹிஸ்டரி பார்ட் 4. அடுத்து நிகழ்ந்த அற்புதங்கள். அருளொளி பெற்றதும் தமக்கு வழிகாட்டிய புத்த சந்நியாசியை பார்க்க விளைந்தார். வரும் வழியில் மலையில் ஒரு கல் தடுக்க காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. உதிரம் கொட்டியது. தம் கையால் அடிபட்ட இடத்தை தடவ காயமும் உதிரமும் மறைந்ததை கண்டார். புத்தர் ஆலயம் செல்லும் முன் உணவு உட்கொள்ள மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு சத்திரத்தில் சாப்பிட உட்கார்ந்தார். இவரை கண்ட பலர் அதிக நாள் உண்ணாவிரதம் இருந்ததால் வயிறு நிறைய சாப்பிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர். ஆயினும் இவர் உணவருந்தும் போது ஒருவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இது இரண்டாவது அற்புதம். மூன்றாவது அதிசயம், சத்திரத்தின் முதலாளியின் பேத்தி உணவு படைக்கும் போது அவள் பல்வலியால் கன்னம் வீங்கியிருந்ததை கண்டு கன்னத்தை அன்புடன் தடவினார். பல்வலி, வீக்கம் இரண்டுமே மாயமாய் மறைந்தன. இவற்றை கூற புத்தராலயம் சென்றார். அங்குள்ள புத்த பிக்ஷுவிடம் தாம் ஒளி பெற்றதை கூறும்போது அவர் முழங்கால் வலியால் அவதியுறுவதைக் கண்டு கைகளால் முழங்காலை தொட பிக்ஷுவுக்கும் பரிபூரண நிவாரணம் கிடைத்தது. உடனே புத்த பிக்ஷு, இந்தியாவில் இந்த அற்புத சிகிச்சை முறை அழிந்துவிட்டது. ஜப்பானிற்கு ஒரு அரும் பொக்கிஷமாக நீ இந்தியாவிலிருந்து கொணர்ந்திருக்கிறாய். இதை அழியாமல் வளர்ப்பது உன் கடமை. ஆகவே இந்த எளிய சிகிச்சை முறையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இதை பரவ செய்வாய் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார். மகிழ்வுடன் டாக்டர் மிகாவுசி இந்த தெய்வீக சிகிச்சை முறையை தாம் தாய்மொழியில் ரேக்கி என பெயரிட்டார். ரேக்கி என்றால் யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்ந்தாலும், அன்புடன் கைகளால் ஒருவரை தொடும்போது கைகள் மூலமாக சக்தி அவர்களை அடைந்து குணமடைய செய்வதால் தொட்டால் சுகம் என்பது இதன் மரபு. அமெரிக்காவிற்கு சென்றார். பிறகு அமெரிக்காவிற்கு சென்றதை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.